இந்த வீடியோல நீங்க ஒரு வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி உங்களால 90% வரை அக்யூரேட்டா ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேட்ல ப்ராஃபிட்டும் பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை இந்த ட்ரிக்கை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனல் தான் முறையை சொல்ல போறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தாலும் இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி தேவை அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஓகே, நான் சொல்ல போற இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்லி பைனரி ஆப்ஷன், அதாவது கோடெக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றவங்களா இருந்தா மட்டும்தான் யூஸ் ஆகும். மற்ற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தெரியாது. ஸோ அதில் யூஸ் பண்ணி பார்க்காதீங்க, வேஸ்ட் தான். ஓகேவா? ஓகே, பேசிக்கா கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாடி, ஹை அண்ட் லோ அப்படின்னு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை, லோ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போற அந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த விக்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த விக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்றது 90% வரும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா அந்த விக்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல பாடி, ஹை அண்ட் லோ, ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம ஒரு கேண்டில் இருக்காது. 90% வரை இருக்க எல்லா கேண்டிலுமே இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா கேண்டிலுமே எப்படி வின் பண்ணலாம், அதாவது எப்படி என்ட்ரி எடுத்து எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, கோடெக்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 5 செகண்ட்லேருந்து 1 டே கேண்டில் வரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1 மினிட் கேண்டிலை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 மினிட் கேண்டில் வச்சுட்டு அப்படியே இந்த சைடில் ரைட் சைடில் நமக்கு டைம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று டைமர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம். நீங்கள் டைமர் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க, டைம்குள்ளே போய்க்கலாம். ஸோ டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டில் ஓடிட்டு இருக்க டைமை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த 2 விஷயத்தை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேண்டலுக்குமே நமக்கு 1 நிமிஷம் டைம் இருக்கு. அந்த 1 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 30 செகண்ட்ல நம்ம எப்போ வேணா என்ட்ரி பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த 30 செகண்ட் முடிஞ்ச உடனே நம்மளுடைய ட்ரேடு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த 1 மினிட் கேண்டில் ஃபர்ஸ்ட் 30 செகண்டை யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ ட்ரேட் எடுக்கலாம். பேசிக்காகவே இந்த 1 நிமிஷம் கேண்டில் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒன்றுன்றதுக்காகவே இவனை என்ன பண்ணணும்னா அப்லையும் டவுன்லையும் மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே, ஒரு கேண்டில் எப்போ உங்களுக்கு டவுனில் போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்காவாக ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் இருக்கீங்களோ அந்த டைமில் அந்த கேண்டில் அப்பில் மூவ் ஆச்சுனாக்க அந்த அப்பில் மூவ் ஆகிற வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன் என்ட்ரி எடுக்கணும். அப்படி டவுன் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் முடியும். ஓகேவா? ஸோ முடிந்த அளவுக்கு விக்கில் நீங்க என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது அந்த கேண்டில் எப்போ அப்பில் மூவ் ஆகுதோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது விக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுன்ல போகிற கேண்டில் கொஞ்சமா உங்களுக்கு அப்பில் போய் முடிஞ்சது அப்படின்னாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி விக்கில் தான் எடுத்திருப்பீங்க. அதனால நீங்க பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ட்ரேடு அந்த கேண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை தான் மேக் பண்ணி தரும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுன்றதுக்காக ஒரு 2-3 ட்ரேட் எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக அப்பில் தான் போகும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ டவுனில் போதோ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நான் அப் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்பில் போகும் அப்படின்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ட்ல இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல எவ்வளோ டவுனில் மூவ் ஆகுதோ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அப் என்ட்ரி எடுக்கணும். அப்படி அப் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி விற்கல தான் முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது அப்பில் போகிற கேண்டில் கொஞ்சமாக உங்களுக்கு டவுனில் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ட்ரி விற்கல தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு 30 செகண்டை யூஸ் பண்ணி அப்பில் போகும்னா டவுனில் மூவ் ஆகும்போது என்ட்ரி எடுங்க. டவுனில் போகும் அப்படின்னாக்கா அப்பில் எவ்வளோ மூவ் ஆகுதோ அந்த அப் சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன் என்ட்ரி எடுங்க. ஓகேவா? ஓகே, இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, இந்த கேண்டில் எனக்கு டவுனில் தான் போகும்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்த கேண்டில். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 30 செகண்டை யூஸ் பண்ணி அப்பில் போயிட்டு இருக்கும்போது நான் டவுன் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரி இது டவுனில் போகலை, கொஞ்சமாக அப்பில் முடிஞ்சிருக்கு, ஆனாலும் எனக்கு ப்ராஃபிட். ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு டவுன்ல போகும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி இந்த கேண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல அப்பில் போகுதோ அந்த அப்போடைய உச்சத்தில் நீங்க டவுன் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு டவுன்ல போகாம கொஞ்சமா அப்பில் போனாலும் இதே மாதிரி உங்களாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா?
ஓகே. இந்த சிச்சுவேஷன்ல தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோடெக்ஸ் ட்ரேடிங்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களால ஈஸியாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பிகைனர்ஸா இருக்க உங்களுக்கு, நான் எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ல போகும், டவுன்ல போகும்னு பிரெடிக்ட் பண்ண முடியும் என்னால? எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுப்பா. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் என்ட்ட கிடையாது. நானே இப்ப தான் புதுசா வந்திருக்கேன். நானும் ஒரு பிகைனர் தான். அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தரா இருந்தீங்கன்னா, கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் சேனல் இருக்கு. அந்த டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே சிக்னல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்ப கேண்டில் அப்ல போகும், எப்ப டவுன்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்கு சிக்னல்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சிக்னல்ஸ யூஸ் பண்ணி உங்களால ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிள் தான். உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்க, டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுடைய லிங்க் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ணி மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க் யூ.